ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எம்ஐயோட சோனிக் பேஸ் நெக் பேண்ட் ஹெட்செட் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பேக் இருக்குது. முதல்ல இந்த பாக்ஸ் வந்து பிரிச்சிடலாம். டன்டடைன். ஸோ கைஸ், பிரிச்சாச்சு. ரெட்மி சோனிக் பேஸ் வயர்லெஸ் ஹெட்ஃபோன். ஸோ இந்த பேக் பார்க்கும்போது நல்லா காம்பேக்டாக நல்லா பேக் பண்ணிருக்காங்க. இதை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒன் ப்ளஸோட புல்லட் ஜியோட பேக் கூட இதே மாதிரி தான் இருந்தது. ஸோ எதுவும் சொல்ல விரும்பல. அண்ட் எல்லாருமே வந்து ஒரு டேபிளில் தான் அன்பாக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம தான் டிஃப்ரெண்ட் ஆச்சு. ஸோ நம்ம வந்து நின்றுங்கனே பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கலாம். இது ஊந்துருக்கு, அதை நான் காமிக்கிறேன் அப்புறமா. ஸோ இதுதான் வந்து ஆர்டர் பண்ணது. ஸோ ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணிருக்கேன். இது வந்து பிளாக், அப்புறம் வேறு ஏதோ ஒரு கலரில் இருக்குது. நான் வந்து லிங்க்கில் தரேன் என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்டு இங்கே வந்து மேனுவல் இருக்குது. அண்ட் 2 டைப் ஆஃப் ஹியர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கீழே வந்தது. ஸோ இதை பாக்ஸ்லேருந்து வெளில எடுத்து பார்க்கலாம். இப்படி வச்சே காமிக்கிறேன் நான். வாவ், செம்மையாக இருக்குது. ஸோ இதோட ரிவ்யூ நான் வந்து 1 டேக்கு அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா என்ன ஒரு ஹெட்செட்டாக இருந்தாலும் 1 டே எடுத்துப்பேன் நான். 1 டேயில் நான் 1 வீக் கூட எடுத்துப்பேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கைஸ், கிட்டத்தட்ட 1 வீக்காக இந்த ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணுகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு எப்போவுமே ஏர்பட்டோட நெக் பேண்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இப்போது ஏதாச்சும் மியூசிக் வந்து கேட்டுன்னு இருக்கும்போது யாராச்சும் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் இப்படி இருக்கும்போது எடுத்து விட்டு அவங்ககிட்ட பேசினா முடிஞ்சிருச்சு. பட் அது ஏர்பட் வந்து எடுத்துகிட்டு கையில் வச்சுன்னா ஒன்று மிஸ் ஆகும், ஒன்று மிஸ் ஆகும் போவோம். அந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெக் பேண்ட் யூஸ் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ கம்ஃபர்ட் வந்து காதில் இருக்கும்போது சுத்தமாக எந்த விதமான வெயிட்டுமே கிடையாது. பிகாஸ் அது வந்து லெஸ் வெயிட்டாக இருக்குது. நீங்கள் வந்து மியூசிக் லிசன் பண்ணுக்கும் போதும் சரி, இல்லை இந்த மாதிரி சும்மா மாட்டு இருக்கும்போதும் சரி, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே இது இருக்கிறது நீங்கள் வந்து மறந்துடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து வெயிட் லெஸ்ஸாக இருக்குது. இப்போது டிசைன் அண்ட் பில்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலைக்கு இந்த டிசைன் அண்ட் பில்ட் வந்து செம்ம சாலிடாகுது. ஒயர்ஸும் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பட் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் பட்டன்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரெஸ் பண்ணும்போது. ஸோ அது மட்டும் இங்கே ஒரு காணா நான் வந்து வைக்கிறேன். நான் வச்சுனுக்கிற கலர் ப்ளூ கலர். இதுலேயே பிளாக் கூட இருக்குது. பிளாக் வந்து நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இதில் உங்களுக்கு IPX4க்கான ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஜிம் போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா மாட்டினே பண்ணலாம். லைக் வந்து ஸ்வெட் வந்தால் கூட தாங்கிடும். பட் தண்ணியிலலாம் போட்டு விளையாட முடியாது இதை. ஸோ வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஸ்பிளாஷ் ப்ரூஃப் மட்டும்தான். அண்ட் இதில் உங்களுக்கு என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, நீங்கள் ஒரு வெளியில் இருக்கும்போது கால் பேசும்போது உங்களோட மைக் வந்து சரௌண்டிங்கில் இருக்கிற நாய்ஸ் வந்து கம்மியாக பிக்கப் பண்ணி உங்களோட வாய்ஸை மட்டும் கொஞ்சம் ஹெவியாக பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லுவாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. பட் வாய்ஸஸ் இப்போது எனக்கு பக்கத்தில் ஒன்றத்தை பேசுகிறான்னா அது வந்து ரீச் ஆகுது, அதாவது அது வந்து ரிசீவ் ஆகுது. பட் ட்ரக் போகிற சவுண்டு, லாரி போகிற சவுண்டு அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து கேட்கல. அண்ட் கால் குவாலிட்டி பொறுத்த வரையும் அவங்க பேசுகிறது நமக்கு ஒரு மாதிரி HD மாதிரி தெரியல. அதாவது ஃபோனில் பேசின மாதிரி தெரியல. ஒரு மாதிரி கிளாரிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்து, அது ஏன்னு எனக்கு தெரியல. அண்ட் நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை சிங்கிள் டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 12 ஹவர்ஸ் கிட்ட பேட்டரி பேக்கப் வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணும்போது 12 ஹவர்ஸ் வரலனாலும் ஒரு 10 ஹவர்ஸ் ஆர் 11 ஹவர்ஸ் வந்து சாலிடாகவே வருது இதில். ஸோ ஃபைனலி ஹெட்ஃபோன் எதுக்கு பாட்டு கேட்க தான், ஆடியோ குவாலிட்டிக்கு வரலாம். ஸோ எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சரி அண்ட் அந்த கிளாரிட்டியும் சரி. இதில் வந்து சோனிக் பேஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பேஸ் வந்து ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க சொன்ன இந்த ஹெவி பேஸ் இல்லைன்னாலும் ஒரு தம்பிங் பேஸாக இருக்குது. ஸோ பேஸ் லெவல்ஸ்க்கு இது கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் சில பேர் ஊற்றி கேட்பீங்க.
அவங்களுக்குலாம் வந்து இந்த ஹெட்ஃபோன் வந்து செட் ஆகாது. பிகாஸ் இதில் வந்து கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த ரேஞ்சுக்கு வந்து இதுதான் கொடுக்க முடியும். பட் இருந்தாலும் நம்ம தான் குளோபல் கான்செப்ட் ஆச்சு, புதுசாக யோசிக்கணும். ஸோ நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஈக்குவலைசர் உங்கள் ஃபோனில் வச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களோட ஃபோன் செட்டிங்ஸ்லேயே இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் கூட நீங்கள் வந்து ஈக்குவலைசர் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ஆடியோ குவாலிட்டி அந்த கிறிஸ்டன் கிளியர் ப்ளஸ் பேஸ் வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருது உங்களுக்கு. ஸோ நான் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். அண்ட் இந்த ஹெட்ஃபோனோட ப்ரைஸ் 1000 ரூபாய் கிட்ட வருது. 1000 ரூபாயிலேருந்து ₹1 கம்மி. ஸோ 1000 ரூபாய்க்கு இந்த ஹெட்ஃபோன் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈக்குவலைசர் வச்சு மாற்றி கேட்கும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் மியூசிக் குவாலிட்டிலாம் உங்களுக்கு. பட் ஆடியோ குவாலிட்டி மட்டும் உங்களுக்கு வந்து ஹெச்டியாக வராது. அது ஏன்னு தெரியல எனக்கு. ஸோ அவ்வளோதான் guys. இந்த ஹெட்ஃபோன் வாங்கணும்னா கீழே நான் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீட்டில் ஃபேமிலியோட சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.